ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம், மேச ராசி நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மகர மேசம் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை பற்றி பேசப்போகிறோம். இப்போ நிறைய பேர் மகர மேசத்தில் திருமண அமைப்பில் இருப்பாங்க, கணவன் மனைவியாக இருப்பாங்க, குடும்ப உறவில் இருப்பாங்க, அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, காதலர்களாக இருப்பாங்க. அதுபோக வெளி வட்டாரத்தில் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. உங்கள் மேலதிகாரி மகரத்தில் இருக்கலாம், இல்லைன்னா மேசத்தில் இருக்கலாம். உங்களுடன் வேலை பார்க்குறவங்க, இப்படி பலதரப்பட்ட இடங்களில் இந்த ராசி இருக்கும். மகர மேசம் ஒரு காம்பினேஷன் இருக்கும், இணைவு இருக்கும். இந்த இணைவு எப்படி இருக்கும், இவங்க எப்படி ஒத்து போவாங்க, இவங்களுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முடிஞ்சளவு சொல்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கேட்டுக்கலாம். இந்த ராசி சம்மந்தப்பட்டவர்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். அதுதான் தீர்வு, சரியா? மற்றபடி வேறு எதுவும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் கமெண்ட் பாக்ஸில் பார்த்து அதுக்கு உண்டான தீர்வு சொல்லுவேன். நீங்கள் நட்சத்திரத்தை சொல்லிடணும். மகர ராசி இல்லைன்னா மேச ராசி, இந்த நட்சத்திரம் சார் எங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு தீர்வு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு முதல்ல தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் காதல் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த நட்சத்திரம் ஒத்து போயிருக்காது. அப்புறம் பின்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டப்படுவாங்க. சரியா? அது என்ன கஷ்டம்னு சொல்லணும். பிள்ளைகளால் கஷ்டம், பொருளாதார கஷ்டம், உத்தியோகத்தில் கஷ்டம், உறவில் கஷ்டம், இணக்கத்தில் கஷ்டம், இப்படி ஏதோ ஒரு கஷ்டம் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த கஷ்டத்தை சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பரிகாரம் வழிபாடு சொல்லுவேன். இந்த வீடியோவில் நட்சத்திர பொருத்தமும் சொல்கிறேன். நான் பெண்களை மையப்படுத்தி தான் சொல்வேன். மகர ராசி மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் நட்சத்திர பொருத்தம், பெண்களுக்கு வச்சு ஆண்களுக்கு சொல்வேன். ஸோ இந்த வீடியோ கேட்குற ஆண்கள் நீங்கள் அந்த நட்சத்திரம் உங்கள் மனைவி நட்சத்திரமாக இருக்கான்னு பாருங்கள். அது இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரியாக மேட்சிங் ஆயிருன்னு அர்த்தம். ஸோ நட்சத்திர பொருத்தம் பொதுவாக ஜோதிடத்தில் பெண் நட்சத்திரத்தை வச்சு தான் ஆண் நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. அதனால் இந்த வீடியோவில் நான் மகர ராசியில் உள்ள 3 நட்சத்திரம், அந்த பெண் நட்சத்திரமும், மேச ராசியில் 3 நட்சத்திரம், அது மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், மேசத்தில் அசுபதி, பரணி, கிருத்திகை, இது 3மே 3 6 நட்சத்திரமே பெண்கள் நட்சத்திரத்துக்கு தான் சொல்வேன் நான் மேட்சிங். சரியா? அதை ஆண்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ இந்த வீடியோ கேட்குற ஆண்கள் என்ன பண்ணணும்னா, 2 ராசி சேர்ந்தவர்கள் அந்த நட்சத்திரம் உங்கள் மனைவி நட்சத்திரமாக வருதா அப்படின்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா தான் பிரச்சனையாக இருக்கும். அப்படி வரலைன்னா நியூட்ரலாக போயிடும். சரியா? பிரச்சனை இல்லாமல் போயிடும். நட்சத்திர பொறுத்தங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நட்சத்திரத்தை பொறுத்தின்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஜாதக பொருத்தம், லக்கண பொருத்தம், ராசி பொருத்தம், ராசியாதிபதி பொருத்தம் அப்படின்னு நிறைய இருக்குது. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 5ஆம் இடம், இப்படி 4-5 இடத்த வச்சு தான் 2 பேர் வாழ்க்கையை எப்படி இணைஞ்சு போவாங்கன்னு பார்ப்பாங்க. அதுதான் ஜாதக பொருத்தம். நட்சத்திரத்தை பொருத்தங்கிறது ஒரு பார்ட்டு தான். சரியா? அது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரிடிக்ஷன் தான். சரியா? பலன் சொல்கிறதுல அது ஒரு பார்ட்டு தான். ஓகே நேரில் அதையும் நான் சொல்கிறேன். நான் சரியா பலதரப்பட்ட விஷயங்களை சொல்கிறேன். அதுபோல் இந்த 2 ராசிக்குமே நல்ல லக்கணம் என்ன, இந்த சில லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த 2 ராசிகள் இருந்தால் நல்ல விதமாக இருப்பாங்க. அதை பற்றியே சொல்கிறேன், சாதக பாதங்களை சொல்கிறேன். அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு, இந்த ராசிக்கு வேண்டிய நட்பு ராசிகள் என்ன, பக ராசிகள் என்ன, பொதுவான ராசிகள் என்ன, அந்த தகவலையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இதுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா மகர ராசி மேச ராசி ரெண்டுக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன், 100கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். மகரத்துக்கெல்லாம் நிறைய போட்டிருப்பேன், மேசத்துக்கும் நிறையா போட்டிருக்கிறேன். ஓகே நேரில் இப்போ நம்ம நேர விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ இந்த ராசிகளில் 2 ராசிக்குமே வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா மேச ராசி 1ஆம் நம்பர், அது முதல் ராசி. மகரம் 10வது ராசி, கர்ம ராசி. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் மேசத்தில் நீசம் அடைவார், ஆனால் செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடைவார். இப்படி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மேச ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களை வச்சு நல்லா வேலை வைப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? மகர ராசிக்காரங்க கிட்ட மேச ராசிக்காரங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா மேசராசியோடைய அதிபதி செவ்வாய் மகரத்தில் உச்சமடைவார், ஆனால் மகர ராசி போய் மேச ராசிக்கிட்ட போய் சரண்டர் ஆயிரும், அங்கே போய் நீசம் அடைஞ்சிடுவார். அதனால் பொதுவாகவே மகர ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் அப்படி வளைஞ்சு கொடுத்து தான் போகிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதுக்கு மேலே மற்ற பலன்கள்லாம் நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ரைட்டு. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா மேசம் ஒரு நெருப்பு ராசி, மகரம் ஒரு நில ராசி. சரியா? இது முற்றிலும் மாறுபட்ட அமைப்பாகும். 2மே ஆனால் சரராசி. அது ஒரு பெரிய ஒரு ஒத்துமை இருக்குது. 2மே சரராசி தான். இது 2 ராசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா முன்னேற்றமான ராசிகள்பாங்க. 2மே வெல் செட்டில்டு ராசிகள். சரராசியாக இருக்கிறனால 2மே முன்னேற்றமான ராசிகள் தான், வெல் செட்டில்டு ராசிகள் தான். அதாவது ராசி நம்ம காலப்புருஷ தத்துவத்தின்படி செட்டில்னால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் செட்டில்மெண்ட்டை சொல்லாதீங்க. அந்த ராசி அமைப்பு மேசம் மகரமும் பொதுவாகவே காலப்புருஷ சக்கரத்தின்படி கார்டினல் ராசி அப்படிம்பாங்க. கார்டினல்லாம் என்ன, முன்னேற்றப்பட்ட ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்னு சொன்ன மாதிரி முன்னேற்றமான ராசிகள் தான். அப்படி இருக்கிறதுனால என்ன, 2 பேத்துக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கும், லட்சியம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். சரியா? இவங்க 2 பேருமே ஒரு இடத்துல இணைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேசத்தின் அவசரம். மேசம் செவ்வாய் ராசி, ஒரு துடுக்குத்தனம் இருக்கும், சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும்,
என்ன சொல்கிறது, ஒரு படபடப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனால் மகரம் வந்து பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க, பேலன்ஸாக இருப்பாங்க. சரியா, இந்நேரத்தில் வந்து 2 பேருக்குமே வந்து ஒத்து போகாது. சரியா, ஒரு இடத்துக்கு கிளம்புறா இருந்தால் மேசம் வேகமாக படப்படப்படம் கிளம்பிடும். இருக்கிறத போட்டுட்டு அள்ளி போட்டுட்டு அப்படியே நகத்தை கடிச்சிக்கிட்டு துப்பிக்கிட்டு அப்படியே கிளம்பிடும். சில பேர் பாருங்கள் அவசரத்தில் நகத்தை கடிப்பாங்க, கையில் உள்ள விரலெல்லாம் சுடக்கெடுப்பாங்க, அப்படி இப்படின்னு வருவாங்க. ஒரு நிலையை பேலன்ஸாக இருக்க முடியாது. அவங்க உறுப்புகளையே அவங்க வந்து இது பண்ணிக்கிடுவாங்க, பால்படுத்திக்கிடுவாங்க, பழத்தை நறுக்கிறேன்னு விரலை நறுக்கிடுவாங்க. இதெல்லாம் மேசராசினியர்கள் நிறைய செய்வாங்க. மகரம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். சரியா, மகரம் வந்து ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்குன்னு சொல்கிற மாதிரி மகர ராசினியர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. இது மாதிரி நேரங்களில் 2 பேத்துக்கும் முரண்பாடு வரும். அதுபோல் ஆளுமை, மேசம் வந்து ஒரு பெரிய லெஃப்டினன்ட் ஜெனரல் மாதிரி தான், படைத்தளபதி மாதிரி இருப்பாங்க, ஒரு போர்க்குணமாக இருப்பாங்க, ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க, ஒரு காரியத்தை உடனே செய்வேணும் அப்படின்னு ஒரு வேகத்தில் இருப்பாங்க. மகரம் வந்து நிர்வாகமாக இருப்பாங்க, எக்ஸிக்யூட்டில் இருப்பாங்க. மகரம் வந்து நின்று நிதாச்சு ஒரு இதை பொறுமையாக செய்யணும், நிர்வாகத்திறமை இருக்கும். சரியா, அதனால் 2 பேருமே நிர்வாகத்தில் போனாங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கும். சரியா, மகரம் அணுகிற விதமும் மேசம் அணுகிற விதமும் கொஞ்சம் ஈகோவாக இருக்கும். 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கேடரில் இருக்கிறாங்க, 2 பேரும் விஷயத்தை அணுகிறாங்கன்னா மகரம் வேறு மாதிரி அணுவாங்க, மேசம் வந்து வேறு மாதிரி அணுவாங்க. மேசம் வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் அணுவாங்க, இந்த ஒரு விஷயத்தையுமே உணர்ச்சியின் அடிப்படையில் அணுவாங்க. மகரம் வந்து எப்படின்னா உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, உண்மை நிலை என்ன, யதார்த்தம் என்ன, அதன்படி அணுவாங்க. சரியா, இதுதான் வந்து மகரத்துக்கும் மேசத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அந்த கேடர் எந்த இடத்துலையும் இருக்கலாம், 2 பேரும் வந்து ஒரு ஜட்ஜாக கூட இருக்கலாம். சில இடத்துல பார்த்திங்கன்னா 2 நீதிபதிகள் சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு வழக்குக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல மகரமும் மேசம் இருந்து வச்சுக்கோங்களேன், 2 பேருடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். மேசம் வந்து பொதுவாக உணர்ச்சி ரீதியாகவே காரியத்தை வந்து இது பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, உணர்ச்சிக்கு நிறைய இடம் கொடுப்பாங்க. மகரம் வந்து நிதானத்துக்கும் பொறுமைக்கும் யதார்த்தத்துக்கும் இடம் கொடுக்கும். அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனில் வரும்போது நிறைய கான்ட்ரவர்ஷன் வரும். சரியா, ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ச்சி பார்க்குறதுல நிறைய வித்தியாசம் வரும். நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவேங்க, பொறுமையாக கேளுங்க. சில பேருக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில பேருக்கு போர் அடிக்கும். சரியா, ஆனால் எதாக இருந்தாலும் நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் பேச முடியாது, சில விஷயத்த பேசி தான் ஆகணும். பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒற்றுமை வெற்றுமைகள். சரியா, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். சரியா, கர்ம வினை ஈர்ப்பு இருக்கும். சரியா, இது ஒரு கர்ம வினை ஈர்ப்பாகவும் இருக்கும், சவாலான ஈர்ப்பாகவும் இருக்கும். கர்ம வினை ஈர்ப்புனா என்ன, வேறு வழி இல்லை. கர்மம்னா என்ன, வேறு வழி இல்லை, வாக்கப்பட்டாச்சு, வாழ்ந்து தான் ஆகணும், அடுப்பில் வச்ச கொள்ளி எரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறது. அடுத்து வந்து சவாலான ஈர்ப்பு, வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ளே சவாலை வச்சுக்கிட்டு காலத்தை தள்ளுறது, இப்படி இருக்கும். இது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, மேலதிகாரி கீழதிகாரியாக இருந்தாலும் சரி, தொழிலில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பில் தான் இவங்க 2 பேத்துக்குமே போகும். ஆனால் 2 பேருமே வந்து இலக்கு சார்ந்தவர்கள், அது ரொம்ப முக்கியம். 2 பேருக்குமே எய்ம் நல்லாயிருக்கும், தன்னுடைய டார்கெட்டை அடைய நினைப்பாங்க. தொழில் மற்றும் மற்ற வேலை விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓரளவு மீச்சவங்களாக இருப்பாங்க. அந்த எண்ணம் கரெக்டாக இருக்கும், எப்படினாலும் சக்ஸஸ் ஆகணும், பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து 2 பேர்த்தையும் சில நேரம் இணைக்கும். மேசத்தின் துணிச்சல், மேசம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பாங்க, அது வந்து மகரத்துக்கு சில நேரம் உதவி பண்ணும். அதே மாதிரி மகரத்தின் நடைமுறை அறிவு, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் மேசத்துக்கு வந்து சில வழிமுறையில் கொடுக்கும். அது மேசம் வந்து துணிச்சலாக போவாங்க, அது வந்து மகரத்துக்கு வந்து ஒரு இதாக கைட்னஸாக இருக்கும். சரியா, சில நேரம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பான், அது நமக்கு சில நேரம் சப்போர்ட்டாக இருக்கும், நம்ம கூட பின்வாங்குவோம். அவன் ஃபோர்ஸாக போவான், எதையும் தட்டி கேட்பான். மேசம் வந்து எதையும் தட்டி கேட்கும், ஃபோர்ஸாக போகும், என்னடா அப்படின்ட்டு எதிர்த்து போகும். மகரத்துக்கு சில நேரம் அது சப்போர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் மேசத்துக்கு வந்து சில நேரம் நடைமுறை இது தெரியாது, யதார்த்தம் தெரியாது, யார்கிட்ட எப்படி பேசணும் அணுகணும் தெரியாது. அந்நேரம் மகரம் அதை சொல்லிக் கொடுக்கும். ஸோ இப்படி 2 பேரும் பரஸ்பரமாக மியூச்சுவலாக இருந்தாங்கன்னா அந்த காரியத்தை சக்ஸஸாக முடிக்கலாம். புரிதல், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி பார்த்தோம்னா, மகரம் வந்து தன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. மகரம் வந்து என்றைக்குமே வந்து சொல்லாமே செய்வாங்க. சரியா, வெளியே சொல்லவே மாட்டாங்க, ஆனால் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். மேசம் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவாங்க, டிரான்ஸ்பரன்சியாக இருப்பாங்க. சரியா, சொன்னதெல்லாம் செஞ்சு அடுக்குவாங்க, அதைப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் அடுக்கிட்டே இருப்பாங்க. மகரம் வந்து நம்ம கடமையை செஞ்சோம் அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க, காரியத்தை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க. பிறருடைய பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டாங்க, மற்றவங்க பாராட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மேசம் வந்து புகழ்ச்சிக்கு ஆசைப்படும். அதுமாரி மகரம் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். மகரம் வந்து கொஞ்சம் மெதுவாக, ஏன்னா சனி பகவானுடைய ராசி. சனி பகவான் வந்து மந்தன், கொஞ்சம் ஊனமானவன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் இருப்பாங்க. ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ் அப்படின்னு மகர கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ், இது மகரத்துடைய தாரக மந்திரம். நின்று ஏதாச்சும் செஞ்சோம்னா அந்த காரியத்தில் வெற்றி அடையலாம்னு மகரம்
தார்மீகமாக எண்ணுவாங்க. மேசம் அப்படி கிடையாது. மேசத்துக்கு நேரம் பொறுமை இழந்துருவாங்க. என்னடா இவன் மகர ராசிக்காரங்கிட்ட போய் சேர்ந்தேன், பார்ட்னராக வச்சேன், வேகமாக வர சொன்னால் செய்ய மாட்டிக்கானே, படப்படன்னு செய்ய மாட்டிக்கானே அப்படின்னு கொஞ்சம் பொறுமை இழந்து போவாங்க. ஸோ மேசத்துக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வந்து பொதுவாகவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் மேசராசினியர்கள் மகர ராசிக்காரங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லி போகலாம் நேயர்களே. சரியா? கொஞ்சம் எதுவும் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. இதில் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நட்பு ராசி என்னென்னு பார்ப்போம். சரியா? 2 பேர்த்துக்குமே நட்பு ராசி. நீங்கள் 2 பேரும் ஜென்ரலாக யாரை நட்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த லக்கணத்தை சொல்லிடுறேன். இப்போ வந்து ராசியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் லக்கணம்னு ஒன்று இருக்குது. லக்கணத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா கோயின்சைட் ஆகும். பொதுவாக மேசம் மகரம் இந்த 2 ராசியில் பிறந்தவங்க ஒரு பார்ட்னராக இருக்காங்க, கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அவங்க சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கும். குறிப்பாக மேச லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம். சரியா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து காரியம், தொழில், வியாபாரத்தில் நல்ல சக்ஸஸாக இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு, இணக்கம், நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டு தொழில், பங்கு சந்தை எல்லாமே இணக்கமாக இருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குடும்பம் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் வந்து இவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா? குடும்பம், பிள்ளைகள் இந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வீடு, மனை, வண்டி வாசல் நல்லாயிருக்கும். வண்டி யோகம், வியாபாரம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். விவசாயம் பலிதமாகும். தோட்டம் துறவு வச்சு இவங்க நல்லபடியாக இது பண்ணலாம். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் லாபம் இருக்கும், பேச்சில் லாபம் இருக்கும். சரியா? படிப்பில் லாபம் இருக்கும். சரியா? பழக்க வழக்கத்தில் லாபம் இருக்கும். ஸோ இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் லாபம் இருக்கும் 2 பேருக்குமே. சரியா? இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து வந்து இப்போ ராசிக்கு வந்துடுவோம். ராசிங்கிறது நடைமுறை, லக்கணங்கிறது தனிப்பட்ட ஆளை சொல்கிறது. சரியா? உங்கள் ஜாதகத்தை நான் செக் பண்ணுறேன்னா உங்கள் லக்கண ரீதியாக தான் செக் பண்ணுவேன். ஆனால் நான் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறது வந்து பொதுவாக ராசிக்கு தான் சொல்ல முடியும். சரியா நேர்களே? லக்கணத்தை பிரித்து சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவேன். அது வந்து சில பேருக்கு மேட்ச் ஆகும். அது மேட்ச் ஆகிறவங்க அதை எடுத்துக்கோங்க. இப்போ ராசியை எடுத்துக்கிடுவோம். நட்பு ராசி. இந்த மேசத்துக்கும் மகரத்துக்கும் நட்பான ராசிகள் அப்படி பார்த்தோம்னா பொதுவாக வெளிவட்டார் பழக்க வழக்கம், உங்களுடைய பேச்சு, உங்களோட இன்வால்மெண்ட் இதெல்லாம் வெளியில் நிறைய நடக்கும். வியாபாரத்தில் சரி, தொழில் பண்ணுற இடத்துல சரி, மற்ற எந்த இடத்துலையும் சரி, இந்த ராசிக்காரங்களும் உங்களுக்கு ரொம்ப நட்பாக இருப்பாங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப வேண்டியவராக இருப்பாங்க. ரிஷபம் அதில் வரும். சரி? ரிஷபம் வந்து ரொம்ப நட்பாக இருக்கும். அடுத்து வந்து கடகம், அடுத்து துலாம், தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரங்களாம் உங்கள்கிட்ட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. சரியா? இந்த ராசியை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் உங்களுக்கு பகராசின்னு ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஆகாத ராசி. உங்கள் 2 பேர்த்தையும் கெடுத்து விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க எப்போயுமே. சரியா? உங்கள் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டிய 2 பேர் இருப்பாங்க. அவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், அடுத்து மீனம். சரியா? மிதுன ராசி மீன ராசியும் மகர ராசி மேச ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாங்க, செலவு உண்டாக்குவாங்க, விரயம் கொடுப்பாங்க. சரியா? கடன் இழுத்து விடுவாங்க, கூட இருந்தே சில காரியத்தை பண்ணுவாங்க, ஆகாத காரியத்தை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஒன் சைடு சப்போர்ட் பண்ணுற ராசி. சில பேர் சிலருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதை பார்க்கலாம். சில நண்பர்கள் வந்து சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. ஆனால் 2 பேருக்கு நண்பனாக தான் இருப்பானுங்க. சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. வீட்டிலே பார்த்தாலும் தெரியும். சில பேரண்ட்ஸ் சில குடும்பத்தில் வந்து தாப்பன் வந்து பெரிய பையனுக்கு சப்போர்ட் பண்ணுவான், சின்ன மகன் அவன் பெத்தப்பிள்ளை தான் இருந்தாலும் பெரிய மகன் மேலே அக்கறையாக இருப்பான். இப்படி சில குடும்பத்திலே பார்த்துருக்குறோம். தாய் தப்பனே சில பிள்ளைகள் மேலே கொஞ்சம் கூடுதலாகவும் அக்கறையாக இருப்பாங்க, கொஞ்சம் அதில் நியூட்ரலாகவும் இருப்பாங்க. ஸோ இப்படி அக்கறை கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துகிற ராசிகள் அப்படி பார்த்தோம்னா ஒன் சைடு சப்போர்ட். மேசத்துக்கு வந்து சிம்மம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மகரத்துக்கு சிம்மம் ஆகவே ஆகாது. மகர ராசிக்கு சிம்மம் ஆகாது, ஆனால் மேசத்துக்கு சிம்மம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மகரத்துக்கு கன்னி சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? மகர ராசி கன்னி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் மேசத்துக்கு கன்னி ஆகவே ஆகாது. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷனாக இருக்கும். இப்போ சிம்மமும் கன்னியும் உங்களுக்கு நண்பர்களாக வந்துட்டாங்கன்னா, 2 பேர்த்துக்குமே நண்பர்களாக வந்துட்டாங்கன்னா, சிம்மம் வந்து கண்டிப்பாக மேசத்துக்கு சப்போர்ட் பண்ணும், கன்னி வந்து மகரத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். இது வந்து இயல்பு. அடுத்து வந்து மத்தியமாக போகிறது சரிப்பா 2 பேருக்கு நான் நல்லவனாக இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறது விருச்சிக ராசி. சரியா? விருச்சிக ராசி 2 பேருக்கு நல்லவனாக இருந்துட்டு போயிடுவாங்க. ஓகே நேர்களே, இப்போ வந்து ஓரளவு சொல்லியாச்சு. சரியா? நான் ராசினுடைய அடிப்படை தத்துவங்களை சொல்லிட்டேன். ஜனன ஜாதக ரீதியாக எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2 ராசியும் ஓரளவு நியூட்ரலாக போகும் அதை சொல்லிட்டேன். ஒரு 6 லக்கணம் சொல்லிட்டேன். அதுபோல் ராசிக்கு வந்து பிடித்த ராசிகள், பக ராசிகள், மத்தியம போகிற ராசிகள் சொல்லிட்டேன். இப்போ வந்து கடைசியில் வந்து நட்சத்திரத்தை பொறுத்து சொல்கிறேன். நான் என்ன வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ரொம்ப பேசலை. நான் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன் மேக்ஸிமம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில விஷயத்தை சொல்கிறேன். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அதை சொல்கிறேன் நான். அது வேணும்ல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில காரியங்கள் பண்ணும்போது லாப நஷ்டங்கள் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன்.
இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு இன்ட்ரோடியூஷன் ஆகிறீங்க, மகர ராசி மேச ராசி நண்பர்களாகவே இருக்கிறீங்க, 2 பேருமே நண்பர்கள், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, 2 பேத்துக்குமே ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா 2 பேருமே காரிய ரீதியாக இருப்பீங்க. சரியா, 2 பேருமே காரிய ரீதியாக இருப்பீங்க, நல்லா தான் இருக்கும். நீங்கள் 2 பேரும் செய்கிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆயிரும். அடுத்து வந்து 2 பேரும் குடும்ப விஷயத்தில் எப்படிப்பா இருப்பீங்க? ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா மகரம் ரொம்ப இதாக இருப்பாங்க. குடும்பமே ஒரு கோயில்னு நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோடு நல்லா இருப்பாங்க, பயபக்தியோட குடும்ப வாழ்க்கை கொண்டு போவாங்க. மேசம் வந்து கொஞ்சம் விரயத்தில் தான் இருக்கும், கொஞ்சம் தூரமாக தான் இருப்பாங்க, அந்த அளவுக்கு அதில் இன்வால்மெண்ட்டாக வச்சுக்க மாட்டாங்க. சரியா, குடும்ப விஷயத்தில் அந்தளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க, பற்றும் படாமல் தான் இருப்பாங்க, பற்றற்ற நிலையில் தான் இருப்பாங்க. அதுபோல் 2 பேருமே ஆரம்ப கல்வி படிக்கிறாங்க. மேச ராசி மகர ராசி ஆரம்ப கல்வி படிக்கிறாங்க, மாணவர்களாக இருக்கிறாங்க. படிப்பு எப்படி இருக்குன்னா மகரம் வந்து ஒரு நல்லபடியாக இணக்கமாக இருப்பாங்க, மேசம் வந்து அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. குடும்பம், ஆரம்ப கல்வி, பழக்க வழக்கம், பணம் செலவு பண்ணுற இடம், வருமானத்தை எடுத்துட்டோம்னா மகரம் வந்து குடும்பத்துக்காக நல்ல வருமானத்தை வந்து இது பண்ணுவாங்க, வருமானத்தை வந்து பெருக்குவாங்க, வருமானத்தை அதிகப்படுத்துவாங்க. மேசம் வந்து கொஞ்சம் விரயத்தை தான் கொடுக்கும், இருக்கிறத எடுக்கும். மகரம் கொடுத்ததை வந்து மேசம் எடுக்கும், செலவுக்குன்னு எடுத்துகிட்டு போகும். அடுத்து வந்து தைரிய வீரிய காரியம் அணுகுமுறை இதெல்லாம் இப்போ தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா யார் என்ன சொல்கிறது, இவங்க மகரம் வந்து கொஞ்சம் எட்டி தான் இருக்கும். சரியா, மகரம் வந்து கொஞ்சம் எட்டி தான் இருக்கும். தைரிய வீரிய காரியம் இதிலெல்லாம் வந்து மகரம் கொஞ்சம் பணிஞ்சு தான் போவாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, கொஞ்சம் என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட் போட மாட்டாங்க. மேசம் நல்ல எஃபெக்ட் போடுவாங்க, எஃபெக்ட் போட்டு லாபத்தை உண்டாக்குவாங்க. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். மகரத்துக்கு வந்து எப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும், சிறுசாக செய்வாங்க ஆனால் பெரிய அதிர்ஷ்டம் அடைஞ்சிருவாங்க மகரம். ஏன்னா யோசிப்பாங்க, அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, நுட்பமாக சில காரியம் செய்வாங்க, நாசுக்காக செஞ்சு சக்ஸஸ் ஆவாங்க. இன்றைக்கி நாட்டில் நாசுக்காக செய்கிற காரியங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த காலத்தில் மணிக்கணக்கில் பேசுவாங்க, 3 மணி நேரம் பேசுவாங்க. அரசியல்வாதிகள்லாம் 1 மணி நேரம் 3 மணி நேரம் மீட்டிங் போட்டு பேசுவாங்க. அப்போ வேறு ஸ்டைல் வேறு. இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு, எல்லாமே வந்து சோசியல் மீடியா ஆகிப்போச்சு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்னு போய் என்னென்னமோ நடக்குது, நீங்கள் எல்லாமே நடைமுறையில் பார்க்குறோம். சரியா, சோசியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. இப்போ நான் ராசி பலனே வந்து சோசியல் மீடியாவில் தான் சொல்கிறேன். இந்த யூடியூப்னு ஒரு ஸ்தலத்தில் இருந்தால் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். அந்த காலத்தில் அப்படி கிடையாது, ஜோசியரே பார்க்க முடியாது. பக்கத்து ஊரில் ஜோசியர் இருப்பார், அவரை பார்க்க போனாலும் அவர் எங்கே போயிருப்பார், அவர் வேறு ஊருக்கு போயிருப்பார், எல்லாம் கோயிலில் இருப்பார், ஜோசியரை பார்க்க முடியாது, ரொம்ப இதாக இருந்தது. இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு, எல்லாமே நம்ம கைக்குள்ளே வந்துருச்சு. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா மகரம் வந்து அப்படி நுட்பத்தில் போவாங்க, தொழில்நுட்பத்தில் போய் லக்கில் அடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் மேசம் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக அடித்து லாபத்தை எதிர்பார்ப்பாங்க. அடுத்து வந்து சுகம், 2 பேரும் வெல்ஃபேர் எப்படி இருக்கும், 2 பேரோட சுகம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நிலை நல்லா மகரம் வந்து நல்லா இணக்கமாக போவாங்க, நல்லா ஓரளவு நல்லா வச்சுக்கிறாங்க, நட்பு ரீதியாக இணக்கமாக நல்லா வச்சுக்கிறாங்க. மேசமும் வந்து பிரச்சனை இல்லை, காரிய ரீதியாக நட்பாக இருப்பாங்க. காரியம் நடக்குதுன்னா தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க, அந்த இது நல்லாயிருக்கும். அதுபோல் 2 பேருமே ஒரு தாய்க்கு பிள்ளையாக இருந்தாங்களும் தாய் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. சரியா, தாய், குடும்பம், வெல்விசர், குடும்ப கௌரவம், மேல் படிப்பு, 2 பேரும் மேல் படிப்பு படிக்கிறாங்க, பிஹெச்டி எம்ஃபிஎல் இப்படிலாம் படிக்கிறாங்க. மேசராசி மகர ராசி நண்பராக இருந்து படிக்கிறாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 பேரும் இணைஞ்சு நல்ல காரியத்தை பண்ணுவாங்க. 2 பேரும் இணைஞ்சு அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது, சரியா, இது மாதிரி வேலைகளெல்லாம் நல்லா ஒரு இணக்கமாக தீர்க்கமாக இருப்பாங்க. மேசமும் மகரமும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, ஒரு பில்லு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ஒரு டிசைன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ஒரு அஜெண்டா கொடுக்கணும். சரியா, இப்படிலாம் ஒரு வேலை இருக்குது, அஃபிஷியலாக வேலை இருக்குது அப்படின்னா நல்லா ரெடி பண்ணுவாங்க. ஒரு மீட்டிங்குக்கு போனோம், அந்த அஜெண்டா ரெடி பண்ணணும் அப்படின்னா நல்லா பண்ணி கொடுப்பாங்க. சரியா நேரில் இதெல்லாம் வந்து 2 பேருக்குமே கைவந்த கலையாக இருக்கும். அடுத்து வந்து அதிர்ஷ்டத்தில் வந்து மேசத்துக்கு நம்பிக்கை இருக்கும், மகரத்துக்கு நம்பிக்கை இருக்காது. சரியா, அதிர்ஷ்டத்தில் வந்து மேக்ஸிமம் மகரம் வந்து சில இடத்துல தான் அதிர்ஷ்டத்தை நம்புவாங்க, காரிய ரீதியாக நம்புவாங்க வழியே, பொதுவாக வந்து அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க. அரசாங்க விஷயத்தில் வந்து மகரம் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் மேசத்துக்கு வந்து அரசாங்கம், ஆளுமை, அதிகாரம்லாம் நல்லபடியாக இருக்கும். அதுமாதிரி அப்பா வழியிலே வந்து மேசம் வந்து நல்ல ஒரு ஆசவாசமாக இருப்பாங்க. மகரம் வந்து அப்பா வழியில் அந்த அளவுக்கு தகப்பன் உறவு முறையில் அந்த அளவு இருக்க மாட்டாங்க. சரியா, ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம், கடமைக்காக இருப்பாங்க. ஆனால் மேசம் அப்படி கிடையாது, நல்ல ஒரு அமைப்பில் இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி கோயில் குளத்துக்கு போகிறது வர்றது 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுலலாம் வந்து மேசம் ஒரு படி நல்லாவே இருப்பாங்க. தெய்வத்தை கும்பிட்றது, கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரதுலலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த பார்ட்னரில் விஷயத்தில். மகரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. சரியா, மகரம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அவங்க வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. இந்த கோயிலுக்கு போகிற நேரத்தில் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரியா, வேறு காரியம் பண்ணோம்னா அதில் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கலாம், காசு வரும் அப்படின்னு நினச்சி அவங்க வேறு மெண்டாலிட்டியில் இருப்பாங்க. அடுத்து வந்து உத்தியோகம், கடன்,
நோய், எதிரி, போட்டியாளர்கள், இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நாட்டில். அதில் பார்த்தோம்னா மகரத்துக்கு வந்து பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். மகரம் வந்து வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரி, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈகோ பிரச்சனை இருக்கும். மேசத்துக்கு, மகரத்துக்கு இல்லை மேசத்துக்கு. ஏன்னா மேச செவ்வாய் வீடில் ஆளுமை அதிகாரம் அதிகமாக இருக்கும், ராஜகிரகத்தினோட வீடில். அதனால் வந்து மேசம் வந்து கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பெரிய அண்ணா வேலை பார்த்துட்ருப்பாங்க. பெரிய அண்ணா வேலைன்னா என்ன, நான் சொல்கிறது மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படி அதட்டல் உருட்டலில் இருப்பாங்க. மகரம் அப்படி கிடையாது, அன்புக்கு நான் அடிமை அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் அன்பு வசப்படுத்திட்டு காரியத்தை நினச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வேலை பார்க்குற இடத்துல வேலையில் மகரம் வந்து அன்பால் எல்லாத்தையும் கட்டி போட்டுருவாங்க. சரியா, அந்த இடத்தையே வந்து இவங்க வந்து ஒரு இதாக ஆக்கிடுவாங்க, பாசப்பிணைப்பாக ஆக்கி ரொம்ப ஒரு உறவு முறையில் கொண்டாடி காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. மேசம் என்ன கொஞ்சம் அதிகாரம் பண்ணணும், அவ்வளோதான். தான் பேச்ச மற்றவங்க கேட்கணும், தன்னை மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க மதிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. இப்படி தான் போகும். ரைட் நேர்களே. அதே மாதிரி கடன் வாங்குறது வைக்கிறது இதில் வந்து மகரம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டாங்க. வாங்குறது தெரியாது, கொடுக்குறது தெரியாது, காது வச்ச மாதிரி போயிடுவாங்க. மேசம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அதில் ரூல்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுத்தாலும் சரி, ரூல்ஸ் பேசுவாங்க. சரியா, என்ன சொல்லுவாங்க, அதை கடமை வரை கந்தசாமி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. வாங்கினது கடன், அதை திருப்பி கொடுக்கும்போது அடுத்த ரூல்ஸ் பேசுவாங்க. அது கொடுத்தாலும் அப்புறம் அதில் ரூல்ஸ் பேசுவாங்க. வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க மேசராசினியர்கள். மகர ராசி அப்படி கிடையாது, கொடுத்ததும் தெரியாது, வாங்குறதும் தெரியாது, அப்படியே நாசுக்காக போயிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து இணக்கம், கணவன் மனைவி உறவு, இணக்கம், இன்டகிரேஷன், கூட்டுறவு, நட்புறவு எல்லாம் நல்லா இருக்கும். 2 பேத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அருமையாக இருப்பாங்க. சரியா, 2 பேரும் சேர்ந்து நல்ல சுகத்தை அனுபவிப்பாங்க, நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, பொழுதுபோக்கு, இது மாதிரி இதில் 2 பேரும் தன்னை நல்ல முழுசாக ஐக்கியப்படுத்திக்கிட்டே நல்லா இருப்பாங்க. அடுத்து வந்து இது திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு யோகம், பிறர் பொருளை வாங்குறது வைக்கிறது 2 பேருக்குமே நல்லா இருக்காது. சரியா, 2 பேத்துக்குமே செட் ஆகாது. பிறர் பொருள் அபைக்கிறது, பிறர் பொருள் கிடைக்கிறது, திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது, 2 பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்குறது, வெளி இடத்துல வேலை பார்க்குறது, இதெல்லாம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ரொம்ப தூரம் லாங்காக போகிறது, இதெல்லாம் 2 பேத்துக்குமே சிறப்பாக இருக்காது. அதில் அந்தளவுக்கு சக்ஸஸ் அடைய முடியாது. அடுத்து வந்து கோயில் காரியம், புண்ணிய காரியம், வெகுஜன தொடர்பு, மக்களுக்கு செய்கிறது, ஆத்மார்த்தமாக இருக்கிறது, இதெல்லாம் 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியா, 2 பேருமே சேர்ந்து ஆலய பணி, திருப்பணி, கோயில் பணி, வெகுஜன தொடர்பு, மக்களுக்காக சேவை பண்ணுறது, பப்ளிக் ஒர்க்கு, பப்ளிக் ரிலேட்டடாக இருக்குது, இப்படி எல்லாத்துலேயுமே 2 பேருமே சேர்ந்தாங்கன்னா நல்லா செய்வாங்க. சரியா, நல்லா பேரும் புகழ் அடைவாங்க. அடுத்து வந்து தொழில், வியாபாரம், பிஸ்னஸ், ட்ரேடிங் சூப்பராக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து கில்லி மாதிரி அடிப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த வியாபார நோக்கம் 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். தொழில் முனைப்பு நல்லாயிருக்கும். தொழிலில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படி பெண்ணாலுமே லாபம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, லாபம் வந்து கொஞ்சம் ஒரு சுமாராக தான் இருக்கும். மகரம் வந்து லாபத்தை பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. சரியா, மேசம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் லாபம் வரும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. பட் லாபம், ப்ராஃபிட், பெனிஃபிட்டுங்கிறது வந்து 2 பேத்துக்குமே அந்த அளவுக்கு பெருசாக வராது. ஆனால் அந்த காரியத்தை கரெக்டாக செய்வாங்க, அந்த கர்மத்தை கரெக்டாக செய்வாங்க. சரியா, கர்மம்னா என்ன, பார்க்குற வேலையாக இருக்கலாம், செய்கிற தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு வினை, அந்த வினையை 2 பேரும் நல்லா செய்வாங்க. அந்த வினையுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மகரம் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. மேசம் வந்து அதில் முனைப்பு காட்டுவாங்க. சரியா, முனைப்பு காட்டி அந்த வினையை கொஞ்சம் மாற்றலாமா, தனக்கு சாதகமாக பயன்படுத்தலாமா அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து வந்து அயன சயன போகம் நல்லா இருக்கும். 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அயன சயன போகம், தாம்பத்தியம் எல்லாமே நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்துக்கு அதை கரெக்டாக கொண்டு போவாங்க. சரியா நேயர்களே, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மேசம் வந்து அதை குடும்ப ரீதியாக அணுகுவாங்க. மகரம் வந்து அதை லாப ரீதியாக அணுவாங்க. சந்தோஷத்தை எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு லாபம் அப்படிம்பாங்க. தானும் கொடுத்து அதையும் எடுப்பாங்க. கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம், படுக்கரை சுகம், இப்படி நிறைய சொல்லலாம். 2மே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய அதில் வித்தியாசம் வராது. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோக வள்ளல் தன்மை, பிறர் கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அதெல்லாம் மிக சிறப்பாக தான் இருக்கும். மேசமும் வந்து நல்லா அதை இது பண்ணுவாங்க, இன்னும் பிறர் கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்க மாட்டாங்க. மகரமும் அதில் கொஞ்சம் தாராளமாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சில புது காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு லாக்கியானவங்க தான். ரைட் நேர்களே, இப்போ வந்து இதெல்லாம் வந்து தனி மனித வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற விஷயங்கள். சரியா, குடும்பம், உத்தியோகம், தொழில், அரசியல், வியாபாரம், இப்படிலாம் சில இடங்களில் வந்து 2 பேத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லியிருக்கிறேன். இது சில இது கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம். லக்கண ரீதியாக சில பேருக்கு இது கொஞ்சம் மிகையாக இருக்கலாம், சில பேருக்கு லக்கண ரீதியாக இது வந்து கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம். சரியா, அது ஜாதகத்தை பொறுத்து தான். இதுதான் இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு சர்வே. சரியா, பொதுவாக சொல்கிற சர்வே. ராசிக்கு பலன் சொல்கிறது வந்து ஒரு பொதுவாக சொல்கிறது தான். மகர ராசி, மேச ராசியில் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க. இந்தியாவிலே வந்து 120 கோடி இருக்குது. ஒரு ராசிக்கு 10 கோடி. சரியா, ஒரு ராசிக்கு 10 கோடி. அப்படி பார்த்தோம்னா இந்தியாவில் 20 கோடி இருக்கிறாங்க இந்த 2 ராசியில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொதுவாக சொன்னோம்னா
இது மாதிரி மற்ற நாடுகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானே இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் வந்து இது ரீச் ஆகும். சரியா நேர்களே? ஓகே, இப்போ வந்து இந்த நட்சத்திரத்தை சொல்லிடுறேன். இந்த நட்சத்திரம் பெண்களுக்கு தான் சொல்கிறேன் நான். மகர ராசி, மேசராசி பெண்களுக்கு சொல்கிறேன். ஆண்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, உங்கள் மனைவி இந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களான்னு எடுத்துக்கோங்க. சரியா? உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் வரதை எடுத்துக்கோங்க. வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். சரியா? அப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். என்ன பிரச்சனை, என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். 2 பேருடைய நட்சத்திரத்தையும் சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு ரெமெடி சொல்வேன். இப்போ வந்து மேசத்துக்கே வந்துடுவோம். மேசத்தில் வந்து அசுபதி நட்சத்திரம். அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து மகரத்தில் எது சார் ஆகாது அப்படி பார்த்தோம்னா, உத்திராடம் அவிட்டம் ஆகாது. அசுபதி நட்சத்திரத்துக்கு உத்திராடம் அவிட்டம் ஆகாது. அடுத்து வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு வந்து திருவோணம் ஆகாது. சரியா? திருவோணம் ஆகாது. உத்திராட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். கார்த்திகையில் இருக்குது. கார்த்திகையில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை ஒரு பாதம் இருக்குது மேசராசியில். கிருத்திகை ஒரு பாதம் அவங்களுக்கு யார் சார் ஆகாது அப்படி பார்த்தோம்னா, அவிட்டம் ஆகாது. சரியா? அவிட்டம் ஆகாது. மகர ராசியில் உள்ள அவிட்டம் ஆகாது. இதை மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ மேச ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. அசுபதி, பரணி, கிருத்திகை. பெண்களுக்கு தான் அது. ஸோ இந்த அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து மகர ராசியில் உத்திராடம் அவிட்டம் ஆகாது. பரணி நட்சத்திரத்துக்கு வந்து திருவோணம் ஆகாது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து அவிட்டம் ஆகாது. இப்போ மகர ராசி பெண்கள், 3 நட்சத்திரத்தை பிறந்த பெண்கள், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடத்தை எடுத்துக்கிடுவோம். உத்திராட நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு மேசராசியை சேர்ந்த எந்த ஆண் ஆக மாட்டான் அப்படி பார்த்தோம்னா, எல்லாருமே ஆவாங்க. இதுதான் வேத ஜோதிடம். இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு மகரத்தில். அவங்களுக்கு வந்து மேசராசியில் 3 நட்சத்திரத்தை பிறந்த ஆண்கள் 3 பேருமே ஆவாங்க. 3 பேருமே மேட்ச் ஆவாங்க. இந்த அசுபதி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்த ஆண்கள் மேட்ச் ஆவாங்க. அடுத்து வந்து திருவோணம். திருவோண நட்சத்திரத்தை பிறந்த பெண்ணுக்கு யார் ஆக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அசுபதி ஆகாது. மேசராசியில் பிறந்த அசுபதி ஆண் ஆக மாட்டாங்க. அசுபதி அல்லது அஸ்வினி ரெண்டுமே ஒன்று தான், ஆகாது. திருவோணத்துக்கு வந்து அசுபதி ஆகாது. அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திர பெண்ணுக்கு மேசராசியில் பரணி நட்சத்திர ஆண் ஆக மாட்டான். சரியா? இதுதான் நட்சத்திர பொருத்தம். ஸோ நட்சத்திர பொருத்தம் பொதுவாக பெண்களை வச்சு தான் ஆண்களை சொல்லணும். சரியா நேர்களே? இதில் வந்து இந்த வீடியோ கேட்குற ஆண்கள், உங்கள் மனைவி அந்த நட்சத்திரத்தில் இருக்காங்களா பாருங்கள். ஏற்கனவே சொல்லிட்டு திருப்பி வழக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா பெண்கள் நட்சத்திரம் மட்டும் சொல்கிறாரு, ஆனால் வீடியோ பொதுவாக போடுறாரு, ஆணுக்கு மட்டும் சேர்த்தானே போடுறாரு அப்படிங்கிறாங்க நினைப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து பெண்களை வச்சு ஆண்களை சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் வந்து கேட்டுக்கணும். சரியா? இதில் தான் பிரச்சனை வரும். இப்போ நான் கடைசியாக சொன்னேன்ல, மகர ராசி அவிட்டத்துக்கு வந்து மேசராசி பரணி ஒத்து போகாது. அந்த குடும்பத்திலே இருக்கும். பரணி நட்சத்திரம் ஒரு ஆண் பரணி நட்சத்திரமாக இருப்பா, பெண் அவிட்ட நட்சத்திரமாக இருப்பா. அப்போ மகர ராசியாக இருக்கும், அவர் மேசராசியாக இருக்கும். 2 பேத்துக்கும் ஒரு டக்கப்போர் நடந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இருக்கும். ரைட்டு, ஓகே நேர்களே, பிரச்சனை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை தான் நான் கொஞ்சம் வகைப்படுத்திருக்கிறேன். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன்லாம் பண்ணாதீங்க. இந்த இதே அப்படி 28 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள் நேர்களே. இந்த வீடியோ அப்படி தான் போடுவேன் நான். வீடியோ நிறையா போட்டிருக்கிறேன் நான். இருந்தாலும் இதுக்கு எப்படி சார் தம்மையில் வைப்பீங்க அப்படின்னு கேட்டால், இப்படி தான் வைப்பேன் நான். சரியா? அதையும் சொல்லிடுறேன். இது முன்னாடியே சொல்லியிருக்கணும். நம்ம என்றைக்குமே இந்த காரியத்தில் தான் கண்ணாக இருப்போம். எனக்கு வந்து என்னென்னா, என் கடமை தான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது, எத்தனை பேர் பார்க்குறாங்க, அதெல்லாம் நினைக்க மாட்டேன். ஏன்னா தினமும் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு அது தோணாது. சரியா? கோயிலில் பூசாரி பூஜை பண்ணுற மாதிரி தான். அவர் கடமை, என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பலன் சொல்லிகிட்டே இருப்பேன். பொது ஜோடத்தில் என்னால் எவ்வளோ தூரம் முடிய முறையோ அவ்வளோ தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாசமலரில் சிவாஜி சொன்ன மாதிரி தான். எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்வார், இந்த ஃபேக்ட்ரி வந்து நான் யாரையும் நம்பி ஆரம்பிக்கலை, நான் சாமல் வேலை பார்த்துட்டே இருப்பேன். யார் வராமல் இருந்தாலும் நான் வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்த இடத்துல ஒரு தீபம் எரியும், அந்த தீப ஒளியில் ஒரு ஜீவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அது எவ்வளோ வியூஸ் போகுது, யார் பார்க்குறாங்க, இதெல்லாம் நினைக்க மாட்டேன். கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக பார்ப்பேன். நிறைய பேருக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து மகரம் மேசம், மகரம் வெஷிஷ் மேசம் ஒரே இடத்துல இருந்தால் என்ன நடக்கும், இது தெரிந்தால் சண்டை குறியும். மகரம் மேசம் ஒரே வீட்டில் உண்மை என்ன, இப்படி தான் தலைப்பு போடுவேன். பாருங்கள். இந்த தகவலாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் அல்ல இறைவன் மகர ராசி மேசராசி 2 ராசி நேர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நிலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.